ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. அதாவது எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக நம்ம சேனலில் வந்து டெய்லி வந்து ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். அது ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடாக, இல்லை பெண்களோட இர்ரெகுலர் பீரியட்ஸ், இல்லை பெண்களோட ஹெல்த் சம்மந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, எல்லா ஏஜ் குரூப்புக்குமே, அதாவது ஒரு 35 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்கலேருந்து ஒரு 60 இயர்ஸுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ தான். அது எது சம்மந்தமானு பார்த்திங்கன்னா, பெரிமெனோபாஸ். அதாவது நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, அக்கா பெரிமெனோபாஸ் பற்றி போடுங்க, பெரிமெனோபாஸ் பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ நீங்களும் வந்து ஒரு 35 ஏஜுக்கு மேலே ஒரு 60 இயர்ஸுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் வந்து பெரிமெனோபாஸ்னால் என்ன அண்ட் மெனோபாஸ்னால் என்ன, இந்த பெரிமெனோபாஸ் பீரியடில் என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டு வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆரோக்கிய உணவு அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டில் நம்ம ஹோம் மேடாக வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்கான முறையில் செஞ்ச ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். இனிமேலும் கண்டினியூஸாக ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 3 ப்ராடக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பெண்களுக்கும் மட்டும் இல்லாமல் எல்லாரோட ஹெல்த்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சீட்ஸ் பவுடர், அதாவது பூசணி விதை, ஆளி விதை, அப்புறமா ஃப்ளாக்ஸ் சீட், எள்ளு, அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ், அதாவது சூரியகாந்தி விதை, இது எல்லாமே சேர்ந்த பவுடர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வெயிட் லாஸ் பவுடர். இந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறுமனே உங்கள் உடம்புல வந்து வெயிட் குறையிறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் இன்ச் லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் தொப்பையையும் ரொம்ப நல்லாவே குறைக்கும். அதே மாதிரி இந்த வெறும் வெயிட் லாஸ், இன்ச் லாஸ் மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டில் வந்து இப்போ வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, ஃபேட் லெவல் வந்து பிளட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்படிங்கிறப்போ அவங்களும் இதை கஷாயம் மாதிரி வச்சு குடித்தாங்க அப்படின்னா அதுவும் வந்து குறையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா பெண்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையான இர்ரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ணுறதுக்கு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சுத்தமான முறையில் அப்பப்போ ஃப்ரெஷ் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது வந்து நம்ம எல்லாமே வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டியில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி தான் வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா வந்து அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஸோ நீங்களும் இதை வந்து வாங்கணும், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பெரிமெனோபாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது இப்போ பெண்கள் வந்து ஒவ்வொருத்தருமே ஒரு லட்சக்கணக்கான கருமுட்டையோடு பிறக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க மாதவிடாய், அதாவது ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறமா பியூபர்ட்டி வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஒவ்வொரு மாதமுமே மாதவிடாய் ஆகிட்டுருக்கும். அதுக்கப்புறமா குழந்தை பேர் வரும், குழந்தை உண்டாவாங்க. ஸோ இப்படி வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்ததுக்கப்புறமா அந்த கருமுட்டைகள் வந்து தீர்ந்துடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கர்ப்பப்பையில் உருவாகக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். இதனால் பீரியட்ஸும் ஸ்டாப் ஆகும் ஒரு பர்டிகுலர் ஏஜில். ஸோ அந்த பீரியடை தான் நம்ம மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெனோபாஸ் பீரியட் வரப்போகிறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பீரியடை தான் நம்ம வந்து பெரிமெனோபாஸ் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பெரிமெனோபாஸ் பீரியடில் நீங்கள் மெனோபாஸ் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் வந்து இந்த பீரியடில் ரொம்ப நிறையவே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மெனோபாஸில் வந்து நமக்கு உடம்புல நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்படும். பெண்களுக்கு தேவையான ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ஒன்று கூடும், ஒன்று குறையும், அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் போது அது வந்து நமக்கு படிப்படியாக தான் நடக்கும். அதாவது படிப்படியாக நடக்காது, கொஞ்சம் அந்த மாதிரி அடிக்கடி வந்து சடனாக ஃப்ளக்சுவேஷன் இருக்கும்போது நமக்கு வந்து சில சிம்டம்ஸ் வந்து நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அதை தான் வந்து நம்ம பெரிமெனோபாஸ் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஏன் அதை வந்து நம்ம இன்றைக்கி இவ்வளோ முக்கியமாக பேசுகிறோம் அப்படின்னா, நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. என்னது அப்படின்னா, எனக்கு வந்து 35 தான் ஆகுது, எனக்கு வந்து 38 தான் ஆகுது, நான் வந்து ப்ரெக்னென்சி ஒரு பக்கம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அதுக்குள்ளே டாக்டர் வந்து எனக்கு வந்து மெனோபாஸ் வந்துருச்சு, மெனோபாஸ் இதில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்கக்கா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, எனக்கு வந்து மெனோபாஸ் வந்து இவ்வளோ சீக்கிரம் வருமா, இந்த ஏஜில் கூட வருமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்காகவும் நிறைய பேர் வந்து இதனால தான் நம்ம சேனலில் மெனோபாஸ் பற்றி போடுங்க, பெரிமெனோபாஸ் பற்றி போடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதாவது முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மெனோபாஸ், பெரிமெனோபாஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இப்போ வந்து அவங்க சொல்கிற மாதிரி 35-38 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கே வந்து இந்த பிரச்சனைலாம் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுது. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரீமெச்சூர் மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுக்கு எல்லாம் வந்துடுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த பெரிமெனோபாஸில் என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அதிகமாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் சிம்டமே வந்து நான் சொன்ன மாதிரி அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கும். இதனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூட் ஸ்விங்ஸ், அதாவது முதல்ல வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுறது ரொம்ப இமோஷ்னல் ஒரு சப்போர்ட் வந்து அவங்களுக்கு இல்லாத மாதிரி, ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப வீக்காக, எந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான மூடு இருக்கும் அப்படிங்கிறதே தெரியாது. அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறமா இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு சீக்கிரம் வர்றது, இல்லைன்னா சில பேருக்கு லேட்டாக வருது. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு வருஷம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக பீரியடே வரல அப்படின்னா தான் அதை வந்து நம்ம மெனோஃபாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக திடீர்னு அப்படி சூடு பரவுற மாதிரி, அதுக்கு பேர் வந்து ஹாட் ஃப்ளாஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஹீட் ஃப்ளாஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிம்டம் இருக்கும். நைட் ஆனால் தூக்கமே வராது, திடீர்னு தூக்கத்திலேயே வந்து பயங்கரமாக வேர்க்கும், ஒரு படபடப்பு இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பாடி வந்து இந்த இடுப்பை சுற்றி வெயிட் போடுற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். அவங்களோட பாடி ஷேப் வந்து மாறும். அதுக்கப்புறம் போன்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ரொம்ப இடுப்பு வலி, மூட்டு வலி, கால் வலி எல்லாமே வர ஆரம்பிக்கும். இதை தான் வந்து நம்ம ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்காக தான் வந்து பெண்கள் வந்து எப்போவுமே நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மெனோஃபாசல் பீரியட்க்கு அப்புறமா அவங்க உடம்புல வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். கால்சியம் வந்து டெபாசிஷன் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த ஜாயின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெயின் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியம், வஜைனல் ட்ரைனஸ் இருக்கும். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து அடிக்கடி வந்துட்டுருக்கிற மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். ஹேர் லாஸ் ரொம்ப இருக்கும். ஹேர் வந்து ரொம்ப ஒல்லியாகிடும். அப்புறம் படபடப்பு இருக்கும், மசில் பெயின் வரும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்கும். இதுக்கு இன்னொரு ரொம்ப சீக்கிரமாக இந்த மாதிரி பெரிமெனோபாஸ் வருது, அதாவது சைல்டு பேரிங் ஏஜ், அதாவது குழந்தையை வந்து சுமக்க வேண்டிய வயசுலேயே அவங்களுக்கு ஏன் வருது அப்படின்னா, அவங்க வந்து தேவையில்லாத ஹார்மோன் டேப்லெட்ஸ், பீரியட்ஸ் தள்ளி போடுறதுக்கு, பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்கு, பீரியட்ஸ் ரெகுலர் ஆக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தேவையில்லாத ஹார்மோன் டேப்லெட்ஸ் சாப்பிட்றதுனாலையும் அவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இந்த மெனோஃபாஸ் வந்துடுது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அன்வான்டாக டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நம்ம டேப்லெட் வந்து எடுத்துக்கவே கூடாது. ஈவன் டாக்டரோட அட்வைஸோடையுமே கூட நான் என்ன சொல்கிறேன்னா, நேச்சுரலாக வர பீரியடை தள்ளி போடுறதுக்காகவோ, இல்லை நேச்சுரலாக பீரியடை வந்து வர வைக்கிறதுக்காகவோ, இந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நம்மளே வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கவே கூடாது. நம்ம சேனலில் நானும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். முக்கியமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க வந்து அந்த மாதிரி விஷயங்களில் தப்பு பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பெரிமெனோஃபாஸ் அண்ட் மெனோஃபாஸ் பீரியடில் நம்ம அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து வரணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன மாதிரி டயட் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நிறைய ப்ரோட்டீன் ரிச் டயட் வந்து நம்ம எடுத்துக்கணும். இது வந்து நம்மளோட போன், அதாவது அந்த போன் வீக்னஸ் எல்லாத்தையுமே வந்து அது பாதுகாக்கும். ஸோ ப்ரோட்டீன் ரிச் டயட் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும். அப்புறமா வந்து இந்த சீட்ஸ் அண்ட் நட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு டெய்லி வந்து சீட்ஸ், அதாவது பூசணி விதை, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், எள்ளு, இந்த மாதிரியான விதைகளை வந்து டெய்லி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கீரைகள் எடுத்துக்கணும். நல்ல வாக்கிங் போகிறது, மைண்டை வந்து மெடிடேஷன் பண்ணி, இல்லை ஒரு யோகா பண்ணி பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது, பிடிச்ச விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, ஃபேமிலி வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் எப்போவுமே, அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ராகி, பால், அந்த கால்சியம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து நிறைய எடுத்துக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த போன் வீக்னஸ் வந்து கம்மியாகும். நிறைய தண்ணி குடிக்கணும். மைண்டை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்தாலே நீங்கள் வந்து இந்த மெனோஃபாஸை ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் நீங்கள் கடந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.